ஆமாம் மக்களே, ஃபைனலாக "திருஷ்யம் 3" நம்ம ஃபஸ்ட்டு ரிவ்யூ பண்ண போகிறோம். வணக்கம் மக்களே. ஒரு க்ரைம் த்ரில்லரோட ஃப்ரான்ச்சைஸை இவ்வளோ இயர்ஸாக மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அவ்வளோ ஒன்றும் ஈஸி இல்லை. "திருஷ்யம் 3" வந்து திரும்பவும் அதே விஷயத்தை ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஏன் இப்போ வரைக்கும் வந்து இந்தியன் சினிமாவில் வந்து இந்த ஜார்ஜ் குட்டின்ற ஒரு கேரக்டர் ஏன் இவ்வளோ ஸ்மார்ட்டாக இருக்குது? ஆனஸ்ட்டாக சொல்லணும்னா, இந்த படத்தில் ரொம்ப மாஸான ட்விஸ்ட்டு, பயங்கரமான ட்விஸ்ட்டு அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அதுக்கு பதிலாக என்ன இருக்குன்னா, எமோஷ்னலி அண்ட் சைக்காலஜிக்கலி ரொம்பவே வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது இந்த படம். இந்த கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னா, ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ட்ரிகர் அதுலேருந்து தான் இந்த கதையே வந்து ஸ்டார்ட் ஆகுது. நம்ம "திருஷ்யம்" இதுக்கு முன்னாடி வந்த பார்ட்லாம் பார்த்துட்டோம். ஸோ அதில் வந்து ஜார்ஜ் குட்டின்ற கேரக்டர் எப்படி ப்ளே பண்ணியிருப்பார், எப்படி வந்து ஃபேமிலியை ப்ரொடெக்ட் பண்ணியிருப்பார் போலீஸ்கிட்டேருந்து, அது அவருக்கு வந்து அந்த கேரக்டர் படி கரெக்டாக இருந்திருக்கலாம். ஆனால் இந்த படத்தில் எப்படி பண்ணியிருக்காங்கன்னா, சில வருஷங்களுக்கு முன்னாடி நடந்து முடிஞ்ச அந்த கேஸை வந்து திரும்பவும் ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிஸ்ட் வந்து இந்த கேஸை ரீஓப்பன் பண்ணுறாரு. அவருக்கு ஏனோ லைட்டாக ஜார்ஜ் குட்டி மேலே ஒரு டவுட் வந்து க்ரியேட் ஆகுது. அடுத்து என்ன, போலீஸ் வந்து அந்த இன்வெஸ்டிகேஷனை திரும்ப எடுக்கிறாங்க, அதை ரீஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நான் ஜார்ஜ் குட்டியோட ஃபேமிலி லைஃப் வந்து லிட்ரலாக ப்ரெஷர் குக்கர் மாதிரி மாறிடுது. எந்த பக்கம் திருநாளும் கண்ணி அடிடா அப்படின்ற மாதிரி. ஸோ இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பித்ததுலேருந்து அந்த ஒரு டென்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிடுது. இந்த படத்தில் மொத்த கதையுமே இவங்களை சுற்றி தான் நடக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்த பார்ட்டு இதெல்லாம் வந்து இந்த கதைகள்லாம் வச்சு பார்க்கும்போது போலீஸ் வந்து வெறும் சந்தேகத்தோடவே வந்து இது பண்ணுறது. ஸோ அவங்க வந்து இன்வெஸ்டிகேஷன் கூப்பிட்றது. அதில் வந்து ஜார்ஜ் குட்டின்ற கேரக்டர் நம்ம மோகன்லால் வந்து எப்படியெல்லாம் வந்து டேக்கிள் பண்ணி, எப்படியெல்லாம் அவங்கள வந்து மேனிப்புலேட் பண்ணி, எப்படி ஃபேமிலியை ப்ரொடெக்ட் பண்ணுறாரு அப்படின்றது தான் இருந்தது. இந்த பார்ட்டில் அப்படி கிடையாது. ஸ்மார்ட்டாகவும் ஷார்ப்பாகவும் எமோஷ்னலாக வந்து எந்த அளவுக்கு வேணாலும் போய் அட்டாக் பண்ணுற அளவுக்கு இவங்க இதில் இருக்காங்க. கம்ப்ளீட்டாக வந்து கேட் அண்ட் மவுஸ் கேம் தான். இதுதான் இந்த மூவியோட ஸ்ட்ரென்த்தேன்னு சொல்லலாம். மே 21 சூப்பர் ஸ்டார் மோகன்லாலோட பர்த்டே. ஸோ அந்த பர்த்டே அன்றைக்கி கரெக்டாக அந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபேன்ஸுக்கு பயங்கரமான ட்ரீட் தான் இந்த படம். எல்லா இடத்துலையும் எல்லா செக்டார்ஸ்லையும் இந்த படத்தை வந்து ரொம்ப சூப்பராக வந்து செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. மோரோவர் என்ன, படத்தோட டீமு ஸ்பாய்லர் வந்து கொடுத்துறாதீங்க, ஸோ படத்தோட கதையை வந்து சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஏன்னா இந்த படத்தை வந்து கம்ப்ளீட்டாக தேட்டரில் போயிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் மட்டும்தான் நல்லாயிருக்கும் அப்படின்றனால இந்த ரிவ்யூவில் இவ்வளோ தான் வந்து நம்ம படத்தை பற்றின விஷயங்கள் சொல்ல முடியும். பட் இதில் என்ன வந்து இந்த படத்தில் ஒர்க் ஆகிருக்கு, என்ன ஒர்க் ஆகலைன்றதை பார்ப்போம். மோகன்லால் அவரோட பர்ஃபார்மன்ஸ், ஏன்னா அதை பற்றி நம்ம பேசவே தேவையில்லை. அவரோட பர்ஃபார்மன்ஸ் ஸ்க்ரீனில் சூப்பராக தெரிக்க விடுவார். ஆனால் இந்த படத்தில் அவர் கொடுத்துருக்க அந்த சட்டிலான எமோஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து டேஞ்சரஸாக ஒர்க் ஆகிருக்கு. படத்தில் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, அந்த சைலன்ஸ் கூட ரொம்பவே வந்து ஒரு பயங்கரமான ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணுதுன்னு தான் சொல்லணும். கில்ட் சீனு, இந்த ரிக்ரெட் பண்ணுறது, சைலண்ட் ரியாக்ஷன்ஸு, இதெல்லாம் ரொம்ப நேச்சுரலாக இருக்குது. ஒரு பர்டிகுலர் மொமெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜார்ஜ் குட்டி கேரக்டர் வந்து நான் தான் தப்பு அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துல அக்செப்ட் பண்ணிக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்ப சூப்பராக இருக்குது. ஏன்னா நம்ம இது வரைக்கும் 2 பார்ட்டும் பார்த்ததில் ஒரு மாஸ்டர் மைண்ட் சைடு தான் நம்ம பார்த்துருக்கோம். பட் இதில் வந்து கொஞ்சம் இந்த ஹியூமனிட்டியும் இந்த ஹியூமன் சைடும் கொஞ்சம் வந்து காமிச்சிருக்காங்க. ஏன்னா அது ரொம்ப டீப்பாக வந்து கனெக்ட் ஆகுது. ஆனஸ்ட்டாக சொல்லணும்னா பார்க்குற ஆடியன்ஸ்க்கும் வியூவர்ஸ்க்கும் வந்து இது வந்து பயங்கரமாக வந்து கனெக்ட் ஆகுது. ஏன்னா அந்த விஷயத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணது வந்து இந்த படத்துக்கு ஒரு நல்ல ஸ்ட்ரென்த்துன்னு தான் சொல்லணும். ஸ்க்ரீன் ப்ளே சஸ்பென்ஸ். திருஷ்யம் ஃப்ரான்ச்சைஸ்னால் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் ப்ளே தான் வந்து பேக் போன்னு சொல்லலாம். ஏன்னா வந்து ஒரு பார்ட்லேயும் வந்து அவங்க பண்ண ஸ்க்ரீன் ப்ளே வந்து ரொம்பவே அருமையாக இருக்கும். படம் பார்க்கறதுக்கு ரொம்ப என்கேஜிங்காகவும் இருக்கும். ஆனால் இந்த பார்ட்டில் அதையும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அந்த விஷயத்தை மெயின்டைன் பண்ணது ரொம்ப சிறப்பு. டென்ஷனை கொடுத்தது தான் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகிருக்கு. எல்லா இன்வெஸ்டிகேஷன் சீன்ஸ்லேயும் போலீஸு கண்டுபிடிச்சிருவாங்களா, ஜார்ஜ் குட்டியோட அடுத்த மூவ் என்ன அப்படின்றது தான் வந்து ரொம்ப க்யூரியஸாக வந்து ஆடியன்ஸை பார்க்க வைக்குது. குறிப்பாக ஒரு ஆஃபீஸ் சீக்வன்ஸ் இருக்குது. அது வந்து ரொம்ப இன்டென்ஸ், ஒரு பயங்கரமான இன்டென்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுச்சு. டயலாக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹெவியாக இருக்குது. என்னென்னா எட்ஜ் ஆஃப் த சீட் வந்து உட்கார அளவுக்கு அந்த டயலாக் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து இந்த படத்தில் இன்னொரு ப்ளஸ்ஸும் கூட. பிஜிஎம் அண்ட் சினிமோட்டோகிராஃபி பார்த்திங்கன்னா இந்த படத்தில் பிஜிஎம் வந்து இந்த சஸ்பென்ஸ் த்ரில்லரை வந்து ரொம்ப அழகாக கேரி பண்ணி கொண்டு போகுது. சில சீன்ஸ்லாம் இந்த பிஜிஎம்ஸ்லாம் இல்லைன்னா ரொம்ப இம்பேக்டை வந்து குறைச்சிருக்கும் தான் சொல்லணும். ஏன்னா எந்த அளவுக்கு கரெக்டாக பிஜிஎம் கொடுக்க முடியும் அது கொடுத்துருக்காங்க. விஷுவல்ஸும் க்ரௌண்டடாக இருக்குது. ஓவர் சினிமேட்டிக்லாம் இல்லை, நேச்சுரல் ரியலிசம் இதெல்லாம் வந்து கரெக்டாக வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு ஆடியன்ஸ்க்கு வந்து நல்லா கனெக்ட் ஆகணும்னு சொல்லிட்டு அழகாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. அப்படி ஒரு விஷுவல்ஸ் கொடுக்கும்போது தான் ஒரு ஃபேமிலி வந்து சஃபர் ஆகிறது வந்து ஆடியன்ஸுக்கு ரியலாக வந்து கனெக்ட் ஆகுது. அது ரொம்பவே நல்லாயிருக்கு. ஃபேமிலி எமோஷன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நார்மலான ஒரு க்ரைம் த்ரில்லர் மட்டும் இல்லை, இது வந்து ஒரு ஃபேமிலி ட்ராமா அப்படின்றது வந்து அது இண்டிகேட் பண்ணிக்கிட்டே இருக்குது. ஜார்ஜ் குட்டி கேரக்டர் பண்ணது எல்லாமே வந்து ஃபேமிலிக்காக தான் அப்படின்றதும், அந்த எமோஷ்னல் பயம், உண்மை வெளியே வந்துருச்சுன்னா என்ன ஆகிடும் அப்படின்ற ஒரு விஷயம், அந்த பயம் வந்து ஆடியன்ஸ்க்கும் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது வந்து படம் பார்க்கும்போது நல்லாவே தெரியுது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் ஃபஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட் பார்த்துருந்தீங்கன்னா இந்த பார்ட் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்காக கனெக்ட் ஆகும். இல்லைனா வந்து ஏதோ மிஸ் ஆகுது, இந்த எமோஷ்னல் வெயிட் குறையுது அப்படின்ற ஒரு ஃபீல் வரும். சரி, இப்போ இந்த படத்தில் என்னெல்லாம் ஒர்க் ஆகலை அப்படின்னு பார்ப்போம். இந்த பார்ட்டை வந்து ஃபஸ்ட் பார்ட் அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ண வேணாம்.
ஒரு மாதிரி ஜீரோ எக்ஸ்பெக்டேஷன்லேயே போய் பார்க்கலாம். அந்த ஃபஸ்ட் பார்ட்டில் வர மாதிரி ஒரு மாதிரி பயங்கரமான ஒரு நிலநடுக்கம் வர மாதிரியான ட்விஸ்ட்லாம் இல்லை. ஆனால் கண்டிப்பாக இன்டர்வலுக்கும் கிளைமேக்ஸ்க்கும் ஒரு பயங்கரமான சர்ப்ரைஸ் ட்விஸ்ட்லாம் இருக்குது. சில ட்விஸ்ட்லாம் வந்து ஜென்யூனாக சொல்லணும்னா அவங்களுக்கு பயங்கரமாக அந்த ஈர்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு ட்விஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஆனால் என்னென்னா அந்த ஃபஸ்ட் பார்ட் கொடுத்த அளவுக்கு ஐயோ பா அப்படி அந்த அளவு வந்து கொஞ்சம் கம்மி தான். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா ஃபஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகுது. செகண்ட் ஹாஃப் வந்து ஸ்பீட் எடுத்துருவாங்க. இன்வெஸ்டிகேஷன் செட்டப் மட்டும் கொஞ்சம் லென்த்தியாக இருக்குது. ஓவராலாக பார்த்தா திருஷ்யம் 3 சாலிட் க்ரைம் த்ரில்லர்னு தான் சொல்லணும். வித் வந்து ஸ்ட்ராங் ரைட்டிங் ஸ்கில்ஸோட. ரைட்டிங்னால தான் இந்த படத்துக்கு அந்த எமோஷ்னல் டெப்த்து, நல்ல சஸ்பென்ஸு, இந்த பர்ஃபார்மன்ஸை வந்து எக்ஸலன்ஸியாக கொண்டு போகிறதுக்கு இதெல்லாம் இந்த ரைட்டிங் வந்து இந்த படத்துக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருக்கு. இந்த படத்தை பார்ட் 1 பீட் பண்ணுமா அப்படின்னு எனக்கு கேட்டிங்கன்னா பர்சனலாக எனக்கு அந்த ஃபீல் இல்லை. பட் இந்த பார்ட் 3 பண்ணது கரெக்டாக நல்லா பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டால் டெஃபினட்டாக கண்டிப்பாக நல்லா பண்ணியிருக்காங்க தான் சொல்லுவேன். உங்களுக்கு இந்த கிரவுண்டட் த்ரில்லரு, இன்வெஸ்டிகேஷன் ட்ராமா அந்த மாதிரி விஷயம்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னா இந்த படம் உங்களுக்கு கண்டிப்பாக டிசப்பாயிண்ட்டே பண்ணாது. எஸ்பெஷலி மோகன்லால் ஃபேன்ஸுக்கு இந்த படம் ஒரு ட்ரீட் தான். இந்த பிக்கஸ்ட்டு ஸ்ட்ரென்த் வந்து ட்விஸ்ட்டு அப்படின்றதுலாம் கிடையாது. கேரக்டர் மாட்டிக்குமா மாட்டிக்காதா அப்படின்றது தான் இருக்குது. இந்த திருஷ்யம் 3யும் அப்படி தான். ஓகே மக்களே, இதே மாதிரி ஒரு சூப்பரான ரிவ்யூவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்த்து பத்திரம். டாட்டா. Thank you.